ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல்மி நார்சோ ஃபோனில் பாஸ்வேர்டை மறந்துட்டோம், அதாவது பேட்டர்ன் லாக் இல்லை ஸ்க்ரீன் லாக் வந்து மறந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி நம்ம ரீசெட் பண்ணி எடுக்குது அப்படின்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மெயினாக இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ரியல்மி நார்சோ ஃபோனில் 3 மாடலுக்கு நான் வந்து ரீசெட் பண்ணியிருக்கேன். அதான் எப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஒன்று வந்து என்னன்னா ரியல்மி நார்சோ 20, இன்னொன்று வந்து 30, இன்னொன்று வந்து 50. இந்த 3 மாடலுக்குமே நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டோம் அப்படின்னா எப்படி ரீசெட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரீசெட் பண்ணுறதுலையுமே நீங்கள் வந்து பேட்டர்ன் மட்டும் தான் மறந்துருக்கீங்க, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ஞாபகம் நீங்கள் ஈஸியாக எடுத்துலாம். இது ஒரு மெத்தட். அதை நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் மறந்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவும் ஈஸி தான். அதான் இப்போ நம்ம எப்படி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து கையில் வச்சிருக்கிற ஃபோன் வந்து ரியல்மி நார்சோ 50A வச்சிருக்கேன். இதுதான் நான் இப்போ வந்து பாஸ்வேர்டு எப்படி எடுக்குன்னு காட்ட போகிறேன். 20க்கும் 30க்கும் எப்படி எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்லேயே ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இந்த மாதிரி ரீசெட் பண்ணும்போது உங்களோட ஃபோனில் டேட்டா எல்லாமே டெலிட் ஆயிரும், எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து எங்கேயாவது பேக்கப் கூகுள் டிரைவ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாம் டெலிட் ஆயிரும். நீங்கள் போனதுக்கப்புறம் ஐயோ போயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. அதான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் வந்து லாக் ஆயிருக்கு. மேலே வந்து ஃபோன் லாக் அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ என் ஃபோனை வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் வந்து பவர் பட்டனும் வால்யூம் டவுன் இந்த 2 பட்டன் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அப்படி வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வரும். அந்த வைப்ரேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு லோகோ வரும், வந்துட்டு ரெக்கவரி மோட் அப்படின்னு இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் 3 லாங்குவேஜ் கேட்கும். இது வந்து நீங்கள் டேரெக்டாக டச் பண்ணிக்கலாம். சில ஃபோனில் டச் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணி மேலே கீழே போகிறதுக்கும் ஓகே கொடுக்குறதுக்கு பவர் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நீங்கள் 3வது ஆப்ஷன் வைப் டேட்டா அப்படின்னு இது கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஃபார்மேட் டேட்டான்னு கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே ஒரு ப்ளீஸ் சென்டர் வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்னு ஒன்று போட்டு 0071 அப்படின்னு இருக்குது. அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை பார்த்து நம்ம அப்படியே டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து அது மாதிரி டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி ஃபார்மேட்னு கேட்கும். ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வைப்பிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லோகோ வரும். இது முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓகே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும். ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்போதும் வர்ற மாதிரி இந்த லோகோலாம் வரும். இந்த லோகோ எல்லாம் வந்து முடியறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோன் 5 நிமிஷம் ஆச்சு, நீங்கள் வந்து எனக்கு ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபோன் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஜ் வந்து நம்ம டிக் போட்டு அக்ரிமெண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன வருதோ அதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைஃபை யாராவது ஒன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கேட்கும், அதிலே நெக்ஸ்ட் கொடுங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு வரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை பழைய ஃபோன்லேருந்து நீங்கள் காப்பி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டோன்ட் காப்பி கொடுத்துக்கலாம். நான் வந்து டோன்ட் காப்பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து அந்த பேட்டர்ன் பாஸ்வேர்டு, நமக்கு பேட்டர்ன் பாஸ்வேர்டு எப்படி தெரியாது. ஸோ லெஃப்ட் சைடில் மேலே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ் பட்டன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி செக்கிங் இன்ஃபோன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த ஃபோனுக்கு பாஸ்வேர்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன அக்கௌண்ட் இருந்ததோ அந்த அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லுது. அது தெரிஞ்சு தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேறு மெத்தட் ட்ரை பண்ணணும். அது எப்படி நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து நீங்கள் பேக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பேக்னு நீங்கள் இப்போ என்னெல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்களோ எல்லாத்துக்கும் பேக் கொடுத்து நீங்கள் மொத்தமாக வெளியே வந்துடுங்க. இப்படி ஃபுல்லாக வெளியே வந்துக்கிற மறுபடியும் வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற ஸ்க்ரீனே வந்துடும். ஸோ இப்போ வந்து ரியல்மி நார்சோ 20 இல்லை 30 நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். என்னன்னா இதுக்கு வந்து 2 சீக்ரெட் கோட் இருக்குது. அந்த கோடை வந்து நீங்கள் டயல் பண்ண டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ரீசெட் ஆகி உங்களுக்கு டேரெக்டாக ஹோம் பேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டு அது எப்படி நான் சொல்லித்தரேன். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் எமர்ஜென்சி கால்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் உங்கள் மாடல் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கீ இருக்குது. *#899 இந்த மாதிரி போட்டு ஹேஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் போய் ஃபோனோட மாடல் என்ன எல்லாம் டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். பேக் கொடுத்து நீங்கள் பண்ணிவிட்டு இந்த சீக்ரெட் கோடை என்ட்ரு பண்ணுங்கள். *812 கொடுத்துட்டு ஹேஷ் கொடுத்தீங்கன்னா செல்ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா கால் பட்டன் கிளிக் பண்ணணும். இது வந்து நீங்கள் அது ஒர்க் ஆகலைன்னா 813 போடுங்க. போட்டு ஹேஷ் பட்டன் கொடுத்து நீங்கள் கால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். நீங்கள் வந்து அதாவது இந்த சீக்ரெட் கீ போட்டாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகி ஃபோன் உள்ள உங்களுக்கு லாகின் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தது வந்து 20, 30 தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி சீக்ரெட் கோடு போட்டாலே அது வந்து ரீசெட் ஆகி ஹோம் பேஜ் போயிடும். என்னோட கையில் இருக்குது வந்து 50A. இந்த மாடலுக்கு அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கு வந்து வேறு மாதிரி மெத்தட் இருக்குது. அது இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வச்சுட்டு நீங்கள் பவர் பட்டனை 3 தடவை கிளிக் பண்ணணும். ஸோ 3 தடவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வரும். வந்துட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி நம்பர்னு ஒரு 3 செகண்ட் ஓடும். இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். சில ஃபோனில் போகாது. போச்சுன்னா கட் பண்ணிடுங்க. கால் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து சாஸ் ஃப்ளாஷ் லைட்னு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குதா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு டெனை கொடுத்துருங்க. திருப்பியும் அதே ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு மறுபடியும் டெனை 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகணும். அதாவது நம்ம ஃபோனே ஓப்பன் பண்ணாமல் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து 3வது டைம் கொடுக்கும்போது உங்களுக்கு அலோ டெனைன்னு வராது, செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி அதோட ஆப் இன்ஃபோ நம்ம போகிறோம். இதில் பெர்மிஷன் கிளிக் பண்ணுங்கள். பெர்மிஷன் கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் பட்டன் இருக்கும். இந்த சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஃபோனோட செட்டிங்ஸ் போயிடும். இதில் போய் நம்ம ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேஸ் ஆல் டேட்டான்னு லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நினைக்கலாம் நம்ம வந்து இங்கே ரீசெட் பண்ணுறோம், வெளியே நம்ம முதல்ல வந்து ரீசெட் பண்ணாமல் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு. ஃபோனை வந்து என்ன நினச்சிக்கோ அப்படின்னா, நம்ம வெளியே இருந்து ஃபார்மேட் பண்ணும்போது ஃபோனோட ஓனர் இல்லை வேறு யாரோ ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிடும். ஆனால் நம்ம உள்ளே போய் செட்டிங்ஸ் ரீசெட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபோனோட ஓனர் தான் லாக் எடுத்து உள்ளே போக முடியும். ஸோ இப்போ நம்ம ஓனர் மாதிரி உள்ளே போய் ரீசெட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெட் கொடுத்தது இந்த மாதிரி எரேஸ் ஆல் டேட்டான்னு கேட்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் கேட்கும். இதில் நீங்கள் எரேஸ் டேட்டா கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ரீசெட் பண்ணுறதுக்கு வர லோகோ வரும். லோகோ வந்துட்டு எப்போது மாதிரி ஃபோன் வந்து ரியல்மின்னு லோடாகி உள்ளே வரும். இந்த ரீசெட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து ஃபோன் லோடாகி அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு வந்துருச்சு. வந்து நீங்கள் நீங்கள் எது கேட்குதோ ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் நெக்ஸ்ட் கொடுப்போம். இந்த மாதிரி செக்கிங் அப்டேட்ஸ் வரும். இதுக்கும் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காப்பி கொடுத்துக்கலாம். நான் வந்து டோன்ட் காப்பி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன்னு கேட்குது. உங்களுக்கு வந்து முன்னாடி என்ன காமிச்சது அப்படின்னா ரெக்கவரி இமெயில் அப்படின்னு கேட்டுச்சு. அதாவது நம்ம வந்து வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா லாக் பண்ணும்போது என்ன அக்கௌண்ட் இருந்துச்சோ அதை தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் கேட்குது, சைன்இன் கேட்குது. இதில் வந்து நம்ம புது நம்பர் கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இதை நீங்கள் சைன்இன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு ஒரு பட்டன் கூட இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் கேட்கும். நான் மறுபடியும் ஸ்கிப் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த மாதிரி சில செட்டிங்ஸ்லாம் கேட்கும். இதெல்லாம் நம்ம வந்து வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அக்செப்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு இருக்குது. இதில் எனக்கு இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஸோ எல்லாமே நான் அந்த டிக்கெல்லாம் எடுத்து விட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுற கேட்குது. நான் வந்து எனக்கு பாஸ்வேர்டு இப்போ நான் எதுவும் செட் பண்ணல, லேட்டர் கொடுத்துட்டேன். இது நான் இப்போ என்னென்ன கேட்குதோ எல்லாமே இப்போ பண்ணல. எல்லாம் லேட்டர் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஹோம் ஸ்க்ரீன் என்ட்ரு ஆயிடுச்சு. ஃபோன் வந்து நம்ம லாக் எடுத்துட்டோம். நான் இப்போ யூஸ் பண்ண ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11. நீங்கள் ஒரு வேளை யூஸ் பண்ணும்போது இதோட அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா ஒரு வேளை இந்த மெத்தட் ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.